வணக்கம், வெல்கம் டு லேட்டரல் கல்வி. போன வீடியோவில் உங்களுக்கு நான் பிளானர் என்னங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி காட்டினேன். உங்களுக்கு இந்த பிளானர் அன்பாக்ஸ் பண்ணி காட்டினேன். இந்த வீடியோவில் பிளானரை நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது என்ன பிளானர் அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி சில விஷயம் நான் சொல்லணும். இப்போ 2023 முடிஞ்சு 2024 புதுசாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வருஷம் புதுசாக இருக்குது. அந்த வருஷத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கான அது என்ன சொல்றது, வாய்ப்புகளை தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர, சும்மா இந்த வருஷம் கடந்துருச்சு, அடுத்த வருஷம் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்து நம்ம அடுத்த வருஷம் அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ட்டு போனோம்னா ஏற்கனவே இருந்த வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் நடக்கும். அதை விட புதுசாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு ஒளியை நம்ம கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மட்டுமே இந்த பிளானர் வாங்குங்க. அதுதான் முக்கியம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இந்த பிளானர் இல்லை. எல்லாருமே ஒரு ரெகுலரான ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 9 to 10 அப்படிங்கிற அந்த ஒர்க்ல இருப்பாங்க. காலைல 9 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கும். அதை விட்டுட்டு அவங்களால திரும்ப அந்த உழைப்பிலே கொடுத்துட்டு திரும்ப வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பிளானர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க திட்டப்படி நடக்க முடியாது. ஓகேங்களா? அவங்களோட திட்டத்தின்படி அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு நடக்காது. அது அவங்களோட வாழ்க்கை மற்றவங்களோட திட்டத்தின்படி அவங்க வாழ்க்கை நடக்கும். ஸோ அப்போ பிளானர் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி நீங்கள் அந்த பிளானர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்கான டைம் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் வேலையை விட்டுட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி இருந்தீங்க, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கொஞ்ச நேரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ அந்த பிளானர் இந்த பிளானர் பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு நார்மல் பிளானர் ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இது யாருன்னா கிரியேட்டிவிட்டியாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அல்லது கிரியேட்டிவிட்டியாக நாளைக்கு புதுசாக இந்த உலகத்தில் ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளானர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பிளானர் என்னங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். அதே போல் இது ஒரே நெகட்டிவாக சொன்னேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் வேலையிலேயே நீங்கள் என்ன சிறப்பாக செய்ய முடியும், இன்னும் சிறப்பாக எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் அதை உங்கள் திறமையை காட்டி நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க, ப்ரமோஷனோ ஆர் சம்திங் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுமோ எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன், ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர சும்மா ஒரு டைரி சம்திங் எழுதுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், இது கருவி, நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு கருவி. அந்த கருவியை பயன்படுத்தி நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் போகணும். ஸோ அதுதான் நான் இப்போ ஃபஸ்ட்டு இதை காட்டுறேன். வாங்க இது என்னன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னங்கிறது பாருங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இதை. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான, ஓகேங்களா, 1 இயர்க்கான ஒரு ஓவர் வியூ ஆர் பேர்டு வியூ மாதிரி தான் இருக்குது. இது ஒரு வருஷத்தில் நம்ம 365 நாள் இருக்குது. இந்த 365 நாள் நம்ம வீட்டில் இப்படி மாட்டிட்டு டெய்லி நம்ம பண்ணுற ஒர்க்கை நம்ம மார்க் பண்ணிக்கணும். முக்கியமான ஒர்க் என்னங்கிறத நம்ம மார்க் பண்ணி வந்தோம்னா இந்த 365 நாளும் நம்மளோட கோலுக்கான ஒரு வாய்ப்பாக அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? கோலுக்கான ஒரு வழியாக இதை நம்ம பயன்படுத்தி முன்னேறிட்டு போயிடணும். அதுதான் நம்மளோட முக்கியம். பார்த்துக்குங்க. சரி, ஓகேங்களா? சரி, ஓகே. முன்னே சொன்னேன், இந்த 2 நோட்டு இருக்கும் இதில். ஓகேங்களா? இந்த 2 நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிக் ஐடியாஸ் ஹேவ் ஸ்மால் பிகினிங், அடுத்து ஓகே லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு இருக்கும். சின்ன புக்கு தான் இது. இந்த 2 புக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட ஐடியாஸ் தோணும். நம்மளுக்கு சில ஐடியாஸ் தோணும். நம்ம லைஃப்பில் சில ஐடியாஸ் என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ் தோணும். அப்போ அந்த ஐடியாஸை நோட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த டாட் கிரிட் நோட்டுன்னு சொல்லுவாங்க பேர். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா புள்ளியாக தான் இருக்கும், கோடாலாம் இருக்காது, ரூல்டெல்லாம் இருக்காது, புள்ளியாக தான் இருக்கும். இது ஐடியாஸ்க்காகவே கிரியேட் பண்ணது. இது டிராயிங் பண்ணிக்கலாம், சம்திங் நிறையா இதில் நம்ம கிரியேட்டிவிட்டியாக ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த டாட் கிரிட் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் இது பார்த்தீங்கன்னா டு டூ லிஸ்ட் மாதிரி, நம்ம செக்லிஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உள்ளார பாக்ஸாக கொடுத்து நம்ம செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம என்னென்ன லைஃப்பில் நம்மளுக்கு ரெகுலராக தேவைப்படுது, இம்பார்ட்டண்டான விஷயம், டாஸ்க் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத டாஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோமா, ஃபினிஷ் பண்ணிட்டோமா இல்லையாங்கிறத நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 புக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது போன வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட். ஓகேங்களா? இது போஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் மாட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா
நெவர் கிவ் அப், கிரேட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அதாவது பெரிய விஷயம் அதுக்கான நேரத்தை அது எடுத்துக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் இந்த இது கொடுத்துருக்காங்க. நெவர் கிவ் அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் தோல்வி வந்து ஒருபோதும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தோல்வி ஒத்துக்காதனா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து தோண்டு போகாமல் இருக்கணும், தோழாமல் என்ன பண்ணணும், வெற்றி நோக்கி போகணும். அதுதான் நெவர் கிவ் அப் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை. சரி, ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிளானரு யுவர் ட்ரீம்ஸ் ஆர் காலிங் யூன்னு கொடுத்துருக்கு. அதான் உங்களோட கனவுகள் உங்களை அழைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து டைனி சேஞ்சோட 2024 ப்ரோ பிளானர். ஓகேங்களா, பின்னாடி வந்து லோகோ கொடுத்துருக்கு சம்திங். இதுதான் வந்து பேக்கில் இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யுவர் ட்ரீம்ஸ் ஆர் காலிங் யூன்னு கொடுத்துருக்கு. டைனி சேஞ்சு 2024 ப்ரோ பிளானர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு டைனி சேஞ்சோட லோகோ கொடுத்துருக்கு. A journey of 1000 miles begins single step. லாவர்ஸ் வருது கொடுத்துருக்கு. The Tiny Change 2024 Life Planner Pro Edition for a healthier, wealthier, happier and wiser you through the power of the tiny changes. The planner belongs to யாரோட சொல்லிட்டு if found please be kind enough to return it for a small reward. ஓகேங்களா, இது கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா நான் வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இது திரும்ப கொடுக்க சொல்லி. ஸோ பிளானர்ஸ் பிலாங்ஸ் டு நம்மளோட பேர் என்னங்கிறது கொடுத்துக்கலாம். சரி, ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஃப்ரம் கிரியேட்டர்ஸ். இந்த டைனி சேஞ்சை வந்து கிரியேட் பண்ணவங்க ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சு பாருங்க, இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு மெயினாக வந்து கண்டென்ட். ஓகேங்களா, கண்டென்ட்டில் வந்துட்டு லைஃப் காம்பஸ், கோல் ரோட் மேப், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் பேஜஸ், 4 லைஃப் டேஷ்போர்டு, 5 லைஃப் கிட் டெஸ்ட். அதாவது இதில் வந்து இத்தனை விஷயங்கள் இருக்குது. நம்மளோட வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பட் மெயின் கண்டென்ட்டாக இந்த 5ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, தி பாத் மாடல், சேஞ்ச் யுவர் லைஃப். ஓகேங்களா, பாத்னா என்னன்னா, பாத்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு பாத், PATH அப்படின்ட்டு. பர்பஸ், ஆக்ஷன், டைம், ஹார்மோனி. பர்பஸ், ஆக்ஷன், டைம், ஹார்மோனி, PATH அப்படின்னு சொல்லிட்டு. பர்பஸ்னா நோக்கம். நம்மளுக்கு லைஃப்ல ஒரு நோக்கம் இருக்கணும். ஏதோ ஒரு நோக்கம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்ம வின்னிங் ஆகணும், ஜெயிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃப்ல என்ன இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ் நோக்கி தான் நம்ம லைஃப் இருக்கணும். ஓகேங்களா, அதுக்காக நம்ம பர்பஸ் என்னங்கிறத நம்ம தேடணும். ஏன் அப்படிங்கிறது, நம்ம ஏன் இந்த பர்பஸ் எடுத்திருக்கோம், இல்லை ஏன் இந்த பர்பஸ் வேணும் அப்படிங்கிறது, இந்த ஏங்கிற கொஸ்டின் தான் நம்ம பர்பஸ் தொடங்கும். நம்ம லைஃபோட பர்பஸை இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஆக்ஷனாக மாற்றணும். ஆக்ஷனுங்கிறது என்ன, உங்களுக்கு நீங்கள் என்ன பர்பஸ் யோசிச்சிருக்கீங்களோ, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன நோக்கமோ அதை அடையிறதுக்கான வழி என்னது, செயல்முறை. ஓகேங்களா, அந்த செயலை நோக்கி அடுத்தது போகணும். பர்பஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், ஆக்ஷன் போக முடியும். சும்மா நம்ம கண்டபடி ஆக்ஷன் போயிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃபோட பர்பஸ் நம்ம அடைய முடியாது. ஸோ எப்பயுமே பர்பஸ் அடையணும்னா நம்மளுக்கு ஆக்ஷன் கண்டிப்பாக தேவை. பர்பஸோட நோக்கியே ஆக்ஷன். ஓகே, ரெண்டுமே கிடைச்சிருச்சுன்னா அடுத்து என்னது, டைம் நம்மளுக்கு என்ன பில்ட் பண்ணணும். ஏன்னா ஆக்ஷன் வந்து என்ன பண்ணணும், ஹேபிட்டாக பில்ட் ஆகும். நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம செயல்பட அது என்ன ஆகுதுன்னா, அது நம்மளுக்கு பழக்கமாக மாறுது. பழக்கம் நம்மளுக்கு என்ன, அது வழக்கமாக மாறுதுங்கிறாங்க. அப்போ பர்பஸ் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், அடுத்து டைம் இருக்கணும். ஓகேங்களா, இந்த டைம் நம்மளுக்கு அதுக்கான டைம் அது எடுத்துக்கும். ஓகேங்களா, அந்த ஆக்ஷனுக்கான டைம் எடுத்துட்டு அது ஒரு ஹேபிட்டாக மாறும். கடைசியாக எத்தனை ஹார்மோனினா இணக்கம் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துக்கும் இணக்கமாக நம்ம லைஃப்பில் எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்கான ஹார்மோனி இருக்குது. இது 4 தான் இந்த டைனி சேஞ்சோட பிளானரோட ஒரு பேஸ். இது அடிமட்டம். இதுதான், இந்த அடிமட்டத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம நோக்கத்தை நம்ம கரெக்டான ஒரு வழியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இது. ஃபர்ஸ்ட் பர்பஸ், நோக்கம், செயல், காலம், இணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதனால தான். சரி, ஓகே. இப்போ இந்த 4 கீ லைஃபோட பெஸ்ட் லைஃப் வாழணும் அப்படின்னா இந்த 4 விஷயம் இருக்கணும் கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, ஹெல்த்து, 2வது வெல்த்து, 3வது ஹாப்பினஸ், 4வது விஸ்டம். ஓகேங்களா, ஹெல்த்னா ஆரோக்கியம், வெல்த்னா செல்வம், ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சி, விஸ்டம்னா வந்துட்டு ஞானம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இந்த 4மே நோக்கி இருக்கணும். ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமானது எது தேவைப்படுதுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் இடத்த கொடுத்துருக்கிறது ஹெல்த்துக்கு தான். ஓகேங்களா, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த செயல்கள் நோக்கி போக முடியும், எதை நம்ம யோசிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளால அதுவே முடிஞ்சிருச்சு. என்னது, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்றாருல்ல திருமூலர், அதே தான் மேட்ரு. நீங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஷியஸாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் அடுத்த விஷயத்தை பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஹெல்த் ஃபஸ்ட்டு. அப்போ ஹெல்த் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெல்த்தை நோக்கி போக முடியும், செல்வத்தை நோக்கி போக முடியும். ஹெல்த் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம எதை நோக்கி போகிறோம், வெல்த்தை நோக்கி போகிறோம். பணம், செல்வம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி போகிறோம். அதுதான் என்ன பண்ணும், நம்மளுக்கு வெறும் பணத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. அது வந்து நம்மளுக்கு
ஒரு என்ன சொல்றது சுதந்திரத்தை கொடுக்குது. எந்த சுதந்திரத்தை கொடுக்குதுன்னா பொருளாதார சுதந்திரத்தை கிடைக்குது. நம்மளுக்கு நினைச்சது செய்யறது, நம்ம நினைச்சதை நம்ம நடத்த முடியும், நம்மளால நிறைய விஷயங்களை பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு வெல்த் அப்படிங்கிறப்ப அது வெல்த்தை நோக்கி நம்ம என்ன பண்ண முடியும்? ஹெல்த் நல்லா தான் வெல்த் நோக்கி முடியும். ஸோ ஓகே, வெல்த் நல்லா இருந்துச்சு, வெல்த் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து என்னது? ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம உடம்பு நம்ம மகிழ்ச்சியாக இருக்குமான்னு கேட்டோம்னா இது ரெண்டு இருக்கும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஓகேங்களா? ஹாப்பினஸ் வந்து வெல்த் கிடைச்சதுக்கு அப்புறம் ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து ஹாப்பினஸ் நம்மளோட இன்னர் பீஸ், சந்தோஷம் எல்லாமே அது வந்து எதை அடங்கியிருக்கு, நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எது அடங்கியிருக்குன்னா அது ஹாப்பினஸ் நோக்கி அடங்கியிருக்கு. சரி, இந்த ஹாப்பினஸும் கிடைச்சிருச்சுன்னா அடுத்த விஸ்டம்னா ஞானம் சொல்றது. ஞானம்ங்கிறது இன்னும் பேரறிவுன்னு சொல்லுவாங்க. ஒரு அறிவு மட்டும் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளுணர்வோட சேர்ந்த ஒரு அறிவுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தான் நம்ம பெரிய பெரிய சிக்கல்கள் இருக்கும் பொழுது நம்மளோட அறிவு பத்தாது, நம்மளுக்கு ஞானத்தோட தான் செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கை சமநிலையா இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? வேற மாதிரி போகும். அந்த வாழ்க்கை சமநிலை அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு விஸ்டம் தேவை. ஸோ இப்போ ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், விஸ்டம். ஸோ இந்த 4 கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நம்மளோட பிளானுமே நம்ம டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த 4 பாத் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுறது எப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் வழிகாட்டுற மாதிரியோ நம்மளோட ஒவ்வொரு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்றதுக்கு தேவையான இந்த 4 விஷயம் இருக்குது. ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், விஸ்டம். ஸோ இதுதான் அதில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீ லேர்னிங் ஃப்ரம் 2023 2023 என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அதை நம்ம இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம என்ன போன வருஷம் நம்ம ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணியிருப்போம், ஏதோ ஒன்று தவறு பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், நல்லது கூட நடந்திருக்கலாம். ஸோ எது நடந்திருந்தாலும் அதை நம்ம இதை நோக்கி இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்து லைஃப் காம்பஸ். இது வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, அது படித்து பார்க்க தெரியும். ஸோ லைஃப் காம்பஸ் இதுதான் வந்து நம்ம காம்பஸ்னா என்ன? வழிகாட்டுற கொடுது, லைஃபுக்கான காம்பஸ் இது. ஸோ பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேஜ் தெரியுது. இது நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க, சின்ன சின்ன கட்டமாக இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மை 4000 வீக்ஸ் லைஃப். ஓகேங்களா? மொத்தமாக ஒரு வருஷத்துலேருந்து 88 வருஷம் வரைக்கும் அதோட வாரம் 52 வாரம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் வருஷம் நம்மளோட ஒரு வயசில் இருக்கும்போது நம்ம 52 வாரம் கடந்திருப்போம், 2 வயசுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்க, உங்கள் எந்த வாரத்தில் இருக்கீங்க நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இங்கே இருக்கலாம். பட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரும்பான்மையான பகுதியை நீங்கள் வந்து இழந்திருப்பீங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையோட பெரும்பான்மை பகுதியில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். அந்த கொஞ்சத்தில் இன்னும் சிறப்பாக எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்களை நல்லா மார்க் பண்ண ஒவ்வொன்றா நீங்கள் நோட் பண்ணிவாங்க. நீங்கள் எந்த இடத்துல சிறப்பாக எதை செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு நோட் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிற அந்த வருஷத்தை உங்களோட வயசு எத்தனையோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நோட் பண்ணிட்டு அந்த வாரத்தை பண்ணி பார்த்தீங்கன்னா அது கழுகு பார்வையே தெரியும். எவ்வளோ வாரம் முடிஞ்சிருக்கு, எவ்வளோ வாரம் இன்னும் இருக்குது, அதாவது இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம வாழ்நாள் எவ்வளோ முடிஞ்சிருச்சு, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு மை லைஃப் வீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கழுகு பார்வையில் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நல்லா இருக்கும், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது அடுத்து வந்துட்டு மை ட்ரூ செல்ஃப். உங்களை பற்றி உங்களோட சில கேள்விகள் இருக்கும். நீங்கள் யார் என்னங்கிறத உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான சில கேள்விகள் இதில் கொடுத்துருக்கு. அடுத்தது மை லைஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். என்னோட டாப் 30 அச்சீவ்மெண்ட்ஸ் இன் மை லைஃப். என்னோட லைஃப்பில் நான் 30 அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும், லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது 30 என்ன அப்படிங்கிறது இங்கே எழுதணும். அடுத்து மை ட்ரீம் லைஃப் லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ். இந்த கோல்ஸ்லாம் நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 கோல்ஸ் இருக்குது. அடுத்த 30 வருஷத்தில் நான் இந்த கோல்ஸ் எல்லாம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அச்சீவ்மெண்ட் வேற, கோல்ஸ் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம பட்டி எழுத வேண்டியது தான். அடுத்து மை கோர் வேல்யூஸ். இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 வார்த்தைகள் இருக்கு. டேரிங், இன்னோவேட்டிங், ரிலேஷன்ஷிப், அக்செப்டன்ஸ், ரியாலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, இன்டெலிஜென்ஸ், ரெசிலியன்ஸ்னு சொல்லிட்டு ஹெல்த்து, கிரியேட்டிவிட்டி, இன்டெலிஜென்ஸ் சம்திங் எதோ இருக்கும், நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஸோ இந்த கோர் வேல்யூஸ் உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்கள் வாழ்க்கைக்கு எந்த வார்த்தை, எந்த ஒரு உணர்வு உங்கள் வாழ்க்கையை வந்து ஒட்டுமொத்தமாக பிடிக்கும், அந்த வார்த்தையை ஒரு 5 வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிச்சு முக்கியமாக இதுதான் என்னோட வாழ்க்கையில் 5 வார்த்தைகள், அந்த 5 வார்த்தைகள் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த 5 வார்த்தை தான் என்னோட வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இங்கே எழுதணும், மார்க் பண்ணணும். ஸோ 10 ரூல்ஸ் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு லிவ் பை. ஏற்கனவே நான் சில கொள்கைகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொள்கைகள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் கொள்கைகள் வச்சுருப்பீங்க. அந்த கொள்கைகள்லாம் இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது the 4 key self assurement. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், விஸ்டம்ஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5 பிரிக்கிறாங்க. இந்த 5லுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா 25 இது இருக்குது. 25ல் நம்ம என்னென்ன மார்க்குங்கிறத நம்மளே கொடுத்துக்கணும். நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கோம், என்ன லெவலில் இருக்கோங்கிறத நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்படி மார்க் பண்ணி வைக்கும் பொழுது நம்ம லைஃப் என்ன ஆகும், ஒரு சிறந்த இடத்துக்கு அடையும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு லெவல் முடிஞ்சிச்சு. 2வது கோல்ஸ் ரோட் மேப். ஓகேங்களா? 2வது கோல்ஸ் ரோட் மேப் என்னன்னா வந்துட்டு
20 ஸ்டெப் டு அச்சீவ் எனி லைஃப் கோல். இதில் மொத்தம் 20 ஸ்டெப் இருக்குது. இந்த 20 ஸ்டெப்பும் படி நம்ம இயங்கினோம்னா நம்ம கோலை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், லைஃப் கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதைப்படி நம்ம ஒவ்வொன்றா படித்து என்ன பண்ணணும், இதை இயங்கணும். அடுத்து வந்து 40 key points to elevate your லைஃப் இருக்குங்களா. இப்போ 40 கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேபிட்ஸ், இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம படிக்க இதை ரீடிங் புக் கொடுத்துருக்காங்க, ஜேர்னல் பேஜ், லாஃப், ஆல்வேஸ் ஹேவ் ஏ பட்ஜெட், இந்த மாதிரி நிறையா 40 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த கீ பாயிண்ட்ஸ் 40மே நம்மளோட லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஹேபிட்டாக நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளோட லைஃப் என்ன பண்ணும், உச்சத்துக்கு போயிட்டே இருக்கும், உயர்ந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, த பிக் 3 கோல்ஸ் ஃபார் 2024. 2024 என்னோட 3 முக்கிய கோல் என்ன அப்படின்ட்டு மொத்தம் இந்த மை பிக் 10 கோல்ஸ், இதில் 10 கோல்ஸ் எழுதலாம். பட் நம்மளுக்கு முக்கியமான 3 கோல், அந்த இதுக்கு டைமு, எஃபெக்ட், இம்பாக்ட், ஸ்கோரு, டாப் 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், என்ன எஃபெக்ட் கொடுக்கணும், என்ன இம்பாக்ட், ஸ்கோரு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இதில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 கோல். ஆனால் அந்த 3 கோல் நம்ம லைஃபுக்கு இந்த வருஷம், இந்த 2024 நம்ம கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற டாப் 3 கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸை ஃபஸ்ட்டு 3 ப்ரியாரிட்டியாக எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு கோல்ஸ் எழுதுங்க. பட் இந்த 3 கோல்ஸை கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடணும். ஓகேங்களா. அப்போ 2024 பிக் கோல் 1 ரோட் மேப். இந்த ரோட் மேப் என்ன, சம்மரி கொடுத்துருக்காங்க. எப்படி சம்மரி, மோட்டிவேஷன், மைல்ஸ்டோன் 3. பெரிய ஒரு விஷயத்த சின்னதாக பிரிச்சுக்கணும், பகுதியாக பிரிச்சுக்கும்போது தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த சப்போர்ட்டு, இம்பாக்ட், ரிவார்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு கோலுக்கான ரோட் மேப் இது. அடுத்த கோல் மேப் 2. ஓகேங்களா. ரோட் மேப் 2 இந்த கோலுக்கு. கோல் 3க்கு வந்து இது ரோட் மேப். ஸோ 3 இருக்குது. இது 3 நம்ம எழுதி நம்ம அச்சீவ் பண்ணணும். தி பிளான் டு லீவ் யுவர் பெஸ்ட் லைஃப் 2024. இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் வந்து என் லைஃப் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி இருந்தால் என் லைஃப் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தில் நம்மளுக்கு இருக்கணும், வெல்த்தில் எப்படி இருக்கணும், ஹாப்பியில் எப்படி இருக்கணும், வைசரில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்மளோட ஐடியலாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், என் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எழுதி வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது விஷன் போர்டுங்கிறது என்னென்னா வந்துட்டு நம்ம வாழ்க்கையை 2024 எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளே வந்து படம் பிடிச்சி பார்க்குற மாதிரி. இதில் வந்து பிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எழுதிக்கலாம், எது வேணாலும் பயன்படுத்தலாம். இது கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி நம்மளோட லைஃப் எப்படி இருக்கணுங்கிற விஷன் போர்டு நம்ம கொடுக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 2024 காலண்டர் கீ ஈவெண்ட்ஸ் நம்ம ஏதாவது நோட் பண்ணிக்கணும். முக்கியமான நோட் டேட்டு, முக்கியமான ஒரு நிகழ்வுனா அதை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். கீ ஈவெண்ட்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். 365 நாளும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க.